இந்த பிணந்தண்ணி கழுகுங்க இருக்கு இல்லையா? அது எப்படி வந்து அப்படி அப்படி ஒட்டுமொத்தமா வந்து ஒரு சேர அந்த விலங்கு மேல வந்து மொத்தமா குத்தி கொதறி எடுக்குமோ, அது மாரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடிகை நிதி அகர்வால் ஒரு ஃபங்ஷன முடிச்சுட்டு வராங்க. எங்கேருந்து தான் வந்தது இந்த கழுகுங்க, இந்த பிணந்தண்ணி கழுகுகள் மாரியான அந்த கூட்டம் வந்து, அந்த பொண்ண அடிச்சு, பிடுங்கி, கிள்ளி, ஒரு கட்டத்தின் மேல அதனுடைய மேல ஆடையை இழுத்து விட்டு, அந்த கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே மனசே பதபதைக்குது வந்து. என்னய்யா எந்த நாட்டுல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்ப நீங்க கேட்கலாம். 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இது சம்பந்தமா நிதி அகர்வாலே கவலைப்படல. நீ ஏன்யா வீடியோ பேசுற அப்படின்னா, இதற்கு பின்னாடி ஒரு ஒரு மிரட்டலும், ஒரு சூழ்ச்சியும் இருப்பதாக நான் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பேசுறேன். சரி, என்னதான் நடந்தது? ராஜா சாப் அப்படின்ற ஒரு தெலுங்கு படம், இல்ல பேன் இண்டியா படம். எல்லா லாங்குவேஜிலும் வரப்போது. பிரபாஸ் நடித்துள்ள படம் அந்த படத்துல. அந்த படத்துல கதாநாயகி வந்து நிதி அகர்வால். ஏறக்குறைய பிரபாஸ் வந்து பாகுபலி தான் ஒரு மாபெரும் வெற்றி. அதன் பிறகு எந்த வெற்றியும் கிடையாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னும் அவர் வந்து பேன் இண்டியா ஸ்டாரா அதிக சம்பளம் வாங்கக்கூடியவரா இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய பில்டப்பு, அவருடைய இது ஒரு படமும் ஓடல. இந்த படமும் என்ன நிலைமைன்னு தெரியல. அதுவும் ஜனநாயகன் கூட இங்க தமிழ்நாட்டுல கிளாஷ் போட போறாங்க. இந்த படத்தினால தெலுங்குல வந்து ஜனநாயகனுக்கு ஸ்க்ரீன்ஸ்லாம் கம்மி பண்ணி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அது முதல் ஷோல தெரிஞ்சு போயிடும். நான் ஏன் பிரபாஸை பத்தி இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த நடிகை மீது பெரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கின அந்த ரசிகர்கள் பிரபாஸோடைய ரசிகர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்குது. நிதி அகர்வாலே ஏன்பா பேசல, நீ ஏன் பேசுற அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா? அது பேசக்கூடாதுன்ற ஒரு உத்தரவு, கடுமையான உத்தரவு, மிரட்டல் கூட நடந்திருப்பதாக தெலுங்கில் இருந்து வந்த ஒரு செய்தி. அடுத்து ராஜா சாப் அது சொல்றேன் நான் பாருங்க. ஆஹா ஓஹோ, பேன் இண்டியா ஸ்டார், அது ஸ்டார், இது ஸ்டார், இன்னும் போட்டு தொலைச்சிட்டு இருக்காங்க. சரி, அது அவங்க விருப்பம். அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவருக்கான ரசிகர்கள் இருக்காங்க. எல்லா ரைட்டு, சம்பளத்தை குறைக்கல, எல்லா ரைட்டு. இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த வந்தது வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். 23 மில்லியன் தான் இந்த ராஜா சாப்போடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளோடைய வியூஸ். இது வந்து 78 மில்லியன் ஜனநாயகன். இப்போ மலைக்கும் மடுவுக்கும் எங்கே இருக்குது? சரி, அது விட்டு மாட்டோம், அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஃபங்க்ஷனு. அப்படியாப்பட்ட ரசிகர்கள், அதுவும் தெலுங்கு ரசிகர் சொல்லவே தேவையில்லை. இதே ஹைதராபாத்தில் சில மாதங்களுக்கு முன் புஷ்பா 2 படத்தை பார்க்க வந்த ஒரு தாய் 2 குழந்தைகள் கூட நடந்த சம்பவம் தியேட்டரில் என்னன்னு தெரிய வந்து. முன்னறிவிப்பு இல்லாமல் அல்லு அர்ஜுன் அந்த தியேட்டருக்குள் வந்ததுனால் எங்கேயோ டீ கடை, பொட்டி கடை சுற்று ரோட்டில் நின்று அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து வந்து கூட்ட நெரிச்சலில் ஏற்பட்ட அந்த கொடுமையான சம்பவம் தெரியும். அந்த மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இமீடியட்டாக வந்து அந்த நடிகரை கைது பண்ணார். பெரிய இதுவாச்சு வந்து. ஏன்னா நீங்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை தாண்டி அங்குள்ள நடிகர்கள்லாம் வந்து தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. பெரிய அரசியல் பின்புலம், ரசிகர்களுடைய பட்டாளம் பெரிய அளவில் உண்டு வந்து. ஆனாலும் வந்து தூக்குனாங்க வந்து. அது காரணம் என்னன்னா, ஒரு அப்பாவி தாயும் 2 குழந்தைங்களும் பாதிக்கப்பட்டாங்க. அது காரணம் நீதாயா? நீ வராமல் இருந்தால் அந்த ரசிகர் வந்திருக்க மாட்டான்ல. நீ வந்ததுனால தானே வந்தான். அதே போல தான் பிரபாஸோடைய படத்துக்கு, பிரபாஸோடைய நிகழ்ச்சிக்கு வந்த ரசிகர்கள் பிரபாஸோடைய ரசிகர்கள் தான். ஒரு நடிகை வருகா, அந்த பொண்ணு வந்து உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி, உங்கள் தங்கச்சி மாதிரி, உங்கள் மகள் மாதிரி வந்துகிட்டு இருக்க அந்த நடிகையை வந்து கிள்றது, அடிக்கிறது, கொச்ச வார்த்தையில் பேசுறது, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒன்றுமே முடியல. இந்த பலா படத்தில் வந்து முக்கியம் இல்லை, அது மாதிரி முச்சு அந்த நிதி அகர்வாலுடைய அந்த பின்பக்கம் இருக்கிற அந்த மேலாடை எடுத்து விடுறான். காரில் வந்து அதை சரி பண்ணிக்கிட்டு அந்த முகமே வேற மாதிரி மாறி போகுது வந்து. இப்போ அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல அந்த குண்டகப்பள்ளி அங்கே இருக்கிற காவல்துறை தாமாகவே முன் வந்து அதை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு அந்த வழக்கு போகும்னு தெரியல. நல்ல விஷயம். ஒரு சோசியல் மீடியாவில் பெரும் கண்டனத்துக்குள்ளான ஒரு விஷயம். அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இது முழுக்க செஞ்சது யாருன்னா பிரபாஸோடைய ரசிகர்கள் தான். அது பட சம்பந்தமான ஒரு வருத்தம் தெரிவிக்கல, ஒரு அறிக்கை உள்ள அந்த நடிகையை பேச விடாமல் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, இப்போதான் வளர்ந்து வர நடிகை நிதி அகர்வால் யாருன்னு இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வந்து. சிம்பு நடித்த ஈஸ்வரன் படத்தில் அறிமுகமாகி, அப்புறம் ஜெயம் ரவி பூமி படம், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நடித்த கழகத் தலைவன் படத்தில் நடித்தவங்க. ஒரு 3-4 படம் தான்.
இந்த போரூர் பக்கத்தில் முகலிவாக்கம்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே நிஜமாகவே வந்து இந்த நிதி அகர்வால் கோயிலே கட்டினானுங்க வந்து ஒரு ரசிகர் வந்து. அதெல்லாம் வந்து டூ மச் இல்லை 3 மச். அப்புறமா அந்த நிதி அகர்வாலே சொல்லிச்சு இதெல்லாம் வேணாங்கன்னு. நான் கூட சரி இந்த இந்த நடிகையுடைய மேனேஜரை சம்மந்தப்பட்ட ஆட்களை சும்மா பில்டப் பண்ணுறாங்க பொழுது தமிழில் இதெல்லாம் வச்சுன்னா ஏதோ ஒரு பைத்தியக்காரன் கட்டினாப்பில். அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து விட்டாச்சு சொல்லி கேட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க, நான் இண்டஸ்ட்ரியில் என்னை விட மாட்டாங்க, வர சொல்லவே இவ்வளோ பந்தவான்னு கேட்பாங்க. ரெண்டாவது வந்து நான் தான் இதை பண்ண சொன்ன விமர்சனம்லாம் வரும்னு ஒரு பேட்டி ஒன்று நிதி அகர்வால் கொடுத்தது. அதனால் வளர்ந்து வர நடிகை ஒரு பிரபாஸ் படத்தில் நடிக்கிற இந்த விஷயத்தை நீ பெருது பண்ணாத, இந்த விஷயத்தை நீ ஊதி பெருசு பண்ணினா தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீ இருக்க முடியாது அப்படின்ற ஒரு மிரட்டல் அந்த நடிகைக்கு பகிரங்கமாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் அது சம்மந்தமாக எதுவுமே வாயை திறக்கல. அந்த இடத்துல வேறொரு நடிகையாக இருந்தால் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு புகழுடைய உச்சியில் இருக்கிற நடிகையாக இருந்தால், மார்க்கெட்டில் நம்பர் 1 நடிகையாக இருந்தால் இன்னொருத்துக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கும். அத்தனை மீடியாவை கூப்பிட்டு பேச வச்சுருப்பாங்க. ஏன்னா இதுக்கு நிதி அகர்வாலுடைய சொந்த ஊர் எதுனா தெலுங்கானா தான். ஹைதராபாத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மார்வாடி குடும்பத்தை சேர்ந்த பெண். படித்ததெல்லாம் பெங்களூரு. கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி மோதி மாடலிங்லேருந்து அப்புறம் ஒரு மேகசினுடைய அட்டைப்படத்தை பார்த்துட்டு வந்து வாய்ப்பு வந்து இப்போ தான் அப்படி மேலே ஏறிக்கிற ஒரு பிரபாஸ் படம் கிடச்சது பெரிய விஷயந்தான். வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டார் படம் ஒரு பெரிய பொருட்செலவில் இங்கே ஜனநாயகனுக்கு எப்படி வந்து ஒரு பெரிய மாஸ் கிடைக்குதோ அதேமாதிரி தெலுங்கில் அங்கே ஒரு மாஸ் அந்த படத்துக்கு இருக்குது. ரெண்டுத்துக்கும் கிளாஷ் விடுறன்னு முடிவோடு இருக்காங்க வந்து. அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது தனி வீடியோவை பேசுகிறேன். அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த நடிகை மீது ஒரு திட்டமிட்ட தகவல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதை தான் வந்து நடிகை சின்மயி சொல்லியிருக்கேன். கழுதைப்புலி இருக்கு இல்லைங்களா, அந்த கழுதைப்புலி மாதிரி வந்து அந்த பெண்ணை வந்து நீங்கள் வந்து குதிரை வரீங்களே, இது எந்த விதத்தில்? ஏன்னா விலங்குகளே மிக மோசமான விலங்கு கழுதைப்புலி தாங்க. சிங்கமே பயப்படும் கழுதைப்புலியை பார்த்து. காரணம் என்னன்னா எவ்வளோ அழுகி போன விலங்குடைய உடலாக இருந்தாலும் அது தின்னு சாப்பிட்ரும். வந்து அதுக்கு அது மாதிரியான ஒரு இயற்கை அது கொடுத்த ஒரு வரம் வந்து. அதே சமயத்தில் மிக மூர்க்கமான ஒரு விலங்கு வந்து அது என்ன எதுன்னு யோசிக்காது. அப்படி ஒரு கழுதைப்புலி கூட்டம் மாதிரி ஒரு பெண்ணை வந்து இது பண்ணுறீங்களே, ஒரு கும்பலாக வரீங்களே, கும்பலாக வர ஆண்கள் முழுக்க பெண்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக தான் நீங்கள் வர்றீங்கன்னு சின்மயி மேலே 1000 விமர்சனம் இருக்கட்டுங்க. எனக்கு குரல் கொடுக்கறது யார் வந்து? குரல் கொடுக்கறது யார்? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தா கபூர் நடிகை இதே போல தான் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு லக்னோவில் ஒரு ஹிந்தி படத்துக்கான ப்ரொமோஷன் முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் ஹாலில் இருந்து தனியாக வெளியே வரும்பொழுது குய்யா முய்யா குய்யா முய்யா குய்யா எவ்வளோ ஃபேன்ஸ் வந்து கிள்றது குத்துறது, ஒரு கட்டத்தில் முடியை பிடிச்சி எடுக்கிறது, நொந்து போய் யார் என்ன பயம் வரும் பாருங்க வந்து பெண்களுக்கு. நீங்கள் நம்ம ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு திருவிழாவில் போய் ஒரு கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கணுங்க, இல்லை ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ண தீபாவளி மாதிரி பொங்கல் மாதிரி நேரங்களில் ஒரு ரங்கநாதர் மாதிரி வேறு எங்கேயாவது ஒரு பாரிஸ் கார்னர் மாதிரியான ஒரு இடத்துக்கு போய் ஒரு கூட்டத்தில் நடுவில் மாட்டிக்கணும்னா ஒரு பயம் வந்து தெரியுங்களா என்ன ஆகுன்னு. அப்போ ஒருத்த நடிகை, அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அவங்க கிளாமரான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு எல்லாம் சுற்றி வரும்பொழுது என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் வரும். அதான் ஸ்ரத்தா கபூர் வந்து சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து என்னுடைய நினைவை சுத்தமாக தப்பி போயிடுச்சு, எனக்கு என்ன வேணாலும் நடக்குன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. மொத்தமாக ஒரு கும்பலே சேர்ந்து என்னை அட்டாக் பண்ண வர அந்த நிமிடம் வந்து நான் என்னையே மறந்துட்டேன். அந்த நேரம் பவுன்சர்ஸ் வந்து என்னை காப்பாற்றி இதே போல் காரில் கொண்டு வந்தாங்க. இனி என்னுடைய வரைபடத்தில் அதாவது மேப்பில் அந்த லக்னோன்ற அந்த ஊரையே நான் பார்க்க மாட்டேன்ற அளவுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தேன். அவளையா சாமி சரி நம்ம ஊரில் நடக்கலையான்னு கேட்பீங்க. சமந்தா பயங்கர புத்திசாலியான நடிகை. சில வருடங்களுக்கு முன்னாடி சேலத்தில் ஒரு நகைக்கடை திறக்கிறதுக்காக சமந்தா வந்து கார் சமந்தா வருகிறார். சமந்தா சரி ஒரு நடிகை அட்ராக்டிவாக தான் வரது, அது தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்ல. அந்த இடத்துல பவுன்சர்ஸ் போலீஸ் நிற்க வச்ச இடத்த தாண்டி வேறொரு இடத்துல சமந்தாவுடைய கார் நின்று வெளியே வந்தவுடனே திப்புன்னு ஒரு கூட்டம் வந்தவுடனே அதை கரெக்டாக சமந்தா கண்டுபிடிச்சிட்டு அடுத்த நொறி காருக்குள்ளே போயிட்டு லாக் பண்ணி உக்காந்துட்டு மொத்த கூட்டத்தை நீ கிளியர் பண்ண பிறகு தான் நான் வருவேன். நான் ஒரு நடி எனக்கு வேர்த்து போயிட்டு விட்டது. அதை பார்த்தவுடனே அப்படி ஒரு பயம் எனக்கு உண்டாச்சு. இதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கே கொஞ்சம் காலம் ஆச்சு. நான் அந்த நகைக்கடையை திறந்துட்டு அதன் பிறகு ரிலாக்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகு தான் அந்த படபடப்பு இருந்தது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி வெளியே வந்து நின்று அந்த கூட்டம் வந்தது, அதுக்குள்ளே போன பிறகு இவ்வளோ படபடப்பு வந்து நீங்கள் எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா? இப்போ நிதி அகர்வாலோட வீடியோ அந்த சமூக வலைதளத்தை போய் பாருங்கள். எங்கேருந்து அடிக்கிறானுங்க, இது பண்ணுறானுங்க. ஒரு கட்டத்துக்கு காருக்குள்ளே வந்த பிறகு தான்
என்ன ஒரு மனநிலையே தெரியவில்லைங்க வந்து. ஆனால் அது சம்மந்தமாக இருந்தது அந்த படக்குழு ஒரு வருத்தம் தெரிவிக்கல, ஒரு கண்டனம் தெரிவிக்கல. இது பிரபாஸ் ரசிகர்கள் தான் பண்ணாங்க, நம்ம விசாரிச்சவரை அவங்க தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கல. அந்த நடிகையை வேற மிரட்டியிருக்காங்க போல இருக்குது, அது வாயே திறக்கல. இதுக்கு இருக்கிற சமூக ஆர்வலர்கள், பெண்கள் அமைப்பு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு கொடுமையான விஷயம். இது கடந்த காலங்களில் நிறைய இந்தியா முழுக்க நடந்திருக்குது. கேரளாவில் கூட 2 நடிகை மீது இது மாதிரியான ஒரு தாக்குதல் ஒரு வணிக வளாகத்துக்குள் நடந்திருக்குது. இதுதான் கங்கனா ரணாவத் சொல்றாங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில நடிகைகளை நீங்க நினைச்சுக்கங்க, இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த மாதிரியான கூட்டத்தில் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்க. எங்க இருந்தா ஒரு ஒளி வரும், நம்மளை தூக்கி போவோம். இல்லது எங்கேயாவது ஒரு மாஸ் ஹீரோ வருவாரு, மொத்த கூட்டத்தையும் விலக்கி விட்டு நம்ம அலைக்க தூக்கி இது பண்ணாரு, மொத்த கூட்டத்தையும் வந்து ஒரு பெல்ட் வச்சு சுத்தி எல்லாரும் அடிச்சு விரட்டுவாரு அப்படின்லாம் சத்தியமா நினைக்காதீங்க. கங்கனா ரணாவத் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்க. ஏன்னா நடிக்க வந்த புதுசுல எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தது. நான் வந்து ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு போயிட்டு அவசர அவசரமா நான் வந்து இமாச்சல் பிரதேசத்துக்கு கிளம்பணும், சொந்த ஊருக்கு கிளம்பணும். நான் மட்டும் வெளியே வந்த பிறகு ஒட்டு மொத்தமா அந்த கூட்டம் வந்து எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. அதுல நான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னா, கங்கனா ரணாவத் சொல்றது, ஒருத்தன் வந்து என் பின்னாடி என் பின்பக்கமா கிள்ளி விடுவான். இதை நான் சொல்றது கூச்சப்படவே இல்லை. பின்பக்கமா கிள்ளிட்டு ஒரு மாதிரி என்னை தெனாவட்டா பார்ப்பான். அந்த பார்வைக்கான அர்த்தம் என்னன்னா, என்ன பண்ணுவ நீ? அவன் பார்க்குற பார்வை என்னன்னா, என்ன பண்ணுவ நீ அப்படின்னு மட்டும் தான். நான் அப்படியே குறுகி போயிட்டேன். நான் அந்த நேரம் சுற்றி உள்ளவன் யாருமே என்னை வந்து காப்பாற்றல. அடுத்தவன் பார்த்தீங்கன்னா கையை வேற எங்கேயோ எடுத்துன்னு வந்து வைக்கிறான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து தொட வரான். அந்த கிள்ளவனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவன் கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அதனால நீங்க தான் பாதுகாப்பாக இருக்கணும், நீங்க தான் உஷாராக இருக்கணும். கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நான் கலந்துக்க மாட்டேன்னு நீங்க வந்து போல்டாக சொல்லணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. இன்னும் நடிகைகள்லாம் உங்களுக்கு கில்லுகிறியா அப்படின்ற எங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிங்க, 50 வருஷம் ஒரு நடிகை கொடுத்த பேட்டி. 50 வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீர்ல ஷூட்டிங் நடக்குது. ஒரு மாஸ் ஹீரோ அவர் பைனாகுலரில் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட், டான்ஸரு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கலைஞர் எல்லாரும் இருக்காங்க அந்த செட்டுக்குள்ள. காஷ்மீரில் 50 வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீர் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. வந்து அவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறவர், லேடிஸ் எல்லாம் வந்து வேனில் ஏறுங்க, ஜாக்கிரதை, கிளம்புங்கன்றாரு. எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பதட்டமாகுது. அந்த நடிகை சொல்கிறது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. என்னங்க அப்படின்னு கேட்குறோம். ப்ளீஸ் எல்லாம் சீக்கிரமாக கிளம்புங்கன்னு ஒரு 2 காரை நாங்கள் இருக்கிற ஸ்பாட்டுக்குள்ளே அவ்வளோ வேகமாக வருது. கடன்னு நாங்கள் ஒரு வேனில் ஏற ஆரம்பிக்கிறோம். ஏறிட்டோம். அது ஒரு மகேந்திரா வேன். அப்போ மகேந்திரா வேன் ஏறி எங்கள் ஹோட்டலுக்கு அந்த நடிகர் அனுப்பிச்சி வைக்கிறார். அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த கார்லேருந்து சில ஆயுதங்களுடன் இறங்கி அந்த கும்பலை அந்த ஹீரோவும் அந்த ஸ்டண்ட் கலைஞர்களும், அந்த அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற அந்த ஸ்டண்ட் கலைஞர்களும் சேர்ந்து ஃபைட் பண்ணி அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா பெண்களை கடத்த வர ஒரு கும்பல். அப்படி காப்பாற்றிய நபர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த படத்தோடைய பேர் வந்து இதய வீணை. அதில் நடித்த லட்சுமி தான் அந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க. எப்படி பாருங்க, ஒரு ஹீரோவுக்கு ஹீரோயின் மட்டும் காப்பாற்றணும் கிடையாது, அங்கே இருக்கிற துணை நடிகை, அங்கே இருக்கிற பெண் டான்சர்ஸு எல்லாரும் கிளம்புங்க, ஒரு கும்பல் வந்துருச்சு, கண்டுபிடிச்சாச்சு, இதாங்க ரியல் ஹீரோ. இதை விட்டுட்டு ஒரு நடிகை மீது இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்துருக்கு. அந்த ஒரு அந்த படத்தினுடைய படக்குழு கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு 600 கோடியோ செலவு பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதை பெரிய விஷயமாங்கன்னா நம்ம படத்துக்கு வந்து பெரிய பின்னடைவாகும், நெகட்டிவ் விமர்சனம் வரும், கூட்டம் வராது அப்படின்னு இருப்பாங்க. இதை தாண்டி தயவு செய்து இந்த விஷயத்தில் அங்குள்ள தெலுங்கானாவில் உள்ள மகளிர் அமைப்புகள் இதை கையில் எடுங்க. ஏன்னா போலீஸ் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்குது. இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் செல்லுங்க. இனி நடிகையை தாண்டி எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை, இந்த மாதிரியான இது வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.